எஸ். இப்போ இந்த பாதிப்புலாம் எங்க ஏற்படுது நமக்கு பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? இது பார்வையோட தேய்மானம், பார்வை சேதாரம், பார்வையோட குறைபாடு படிப்படியா ஏற்படுது. இந்த கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நீங்க பாருங்க லேப்டாப்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு கொஞ்ச காலம் முன்னால சாஞ்சுகிட்டு பார்த்தாரு. அடுத்து கொஞ்சம் குனிஞ்சிட்டு பார்த்து இப்ப நேரா திரைக்கு பக்கத்திலேயே போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதுன்னா, அவருக்கு பார்வையே இல்லாம போயிரும். திரைய பார்க்கவே முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவாரு. குழந்தைங்க பாருங்க, சின்ன வயதிலேயே கண்ணாடி போட வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. முதியவர்கள் இயல்பாகவே கண் பார்வை சேதாரம் அடைந்து பலவீனமா போகுங்கிறது உண்மைதான். அதை இன்னும் வேகமா பலவீனப்படுத்துதான் இந்த மொபைல் போன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நீல கதிர்வீச்சு ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் சார். இப்ப இதனால ஏற்படுற விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவலி தொடர்ச்சியா ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப கண் அயற்சி அடைந்த கண்ணு அடிக்கடி கண்ணு அயற்சி ஆயிருது. அப்ப நம்ம ஒரு சோர்வு ஏற்பட சூழ்நிலை உருவாக்குது. மிக முக்கியமாக கண்ணு வறட்சி நிலையை அடையுது. கண்ணு வறட்சி ஆயிடுச்சுன்னா அதை சுழல முடியாது. அதுல கீறல்கள் ஏற்படும். அதுல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இந்தியாவுல ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இந்தியாவுல பல கோடி ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு ஒரு கண்ணுக்கான சொட்டு மருந்து. அது பேர் என்ன தெரியுமா? அது டியர்ஸ்னா கண்ணீர்னு ஒரு மருந்து. அது எதுக்கு? கண்ணீரை வர வைக்கிறதுக்கா? ஏன்னா எல்லோருமே அநேகர்கள் வறண்ட கண்ணைத்தான் பெற்று விட்டார்கள் இந்த பயன்பாட்டின் மூலமாக. அப்போ காசு கொடுத்து கண்ணீரை வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறோம். நம்மளாம் என்னது மகிழ்ச்சி கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருந்த காலத்துல இன்னைக்கு கண்ணீரை வர வைக்க நம்ம காசு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த பாதிப்புகளால. எஸ் டாக்டர். நெக்ஸ்ட். அதனாலதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் மிக அற்புதமான பொருளை லியூட்மேக்ஸ் 2020 அமெரிக்கால தலை சிறந்த உலகத்திலேயே தனித்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனத்தோட அங்கீகாரத்தோட அந்த பொருளை நம்ம அந்த மாத்திரையை நம்ம வழங்குறோம். இதுல என்ன இருக்குது? இதுக்கு பாதுகாக்க என்ன இருக்கு? இதுல லியூட்டின், ஜியாசங்டின் அப்படின்ற 2 மூலக்கூறுகள் இருக்கு. இந்த 2 மூலக்கூறுகளும் இயல்பாகவே ஒரு மனிதன் பிறப்பிலேயே கண்ணின் விழித்திரைகளை ரெக்டினா திரைகளை பாதுகாக்கிறதுக்காக அது இயல்பிலே இருக்கு. அது தானா திரும்ப உற்பத்தி ஆகாது. அது சேதாரம் என்று குறைக்கும் போது அதுக்கு வேற மீட்டெடுக்கிறதுக்கு உணவு மூலமா சாத்தியம் இல்லை. அப்போ ஏற்கனவே இந்த நீல கதிர்வீச்சை தடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது, அல்லது தவிர்ப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அதை தடுத்து காப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்னா என்ன செய்யணும்? அப்போ நமக்கு இந்த லியூட்டினும் ஜியாசங்டினும் தேவை இருக்கு. இந்த லியூட்டின் ஜியாசங்டின் என்ன செய்யுது? அது ஒரு கேட் கீப்பர் மாதிரி, ஒரு வாயில் காப்பாளனாக நம்மளோட ரெக்டினாவை காக்கிறதுக்கு வேலை செய்யுது. அங்க ஏற்கனவே குறைபாடு ஏற்பட்டதுல இத்தனை கால பயன்பாட்டுல அது ஏற்கனவே குறைஞ்ச ஜியாசங்டின் லியூட்டினை இது நிரப்புவதன் மூலமாக அடுத்த பாதிப்பு தாக்க வரக்கூடிய ஆட்கள்கிட்ட அது தடுக்கிற வேலை செய்யுது. நெக்ஸ்ட் சார். அப்ப இது என்ன உள்ள போனோம்னு என்ன செய்யுது? எத்தனை நீல கதிர்வீச்சு வந்தாலும் அது அதோட வேகத்தையும் அதோட திறனையும் இது அப்படி கைப்பற்றிக் கொள்ளுது. நம்ம திரை பாதிக்காத அளவுக்கு திரைக்கு முன்பாக இருக்க பாதுகாவலனா அது அனைத்தையும் சக்தி இழக்க செஞ்சு நமக்கு சேதாரம் இல்லாம உருவாக்குது. நெக்ஸ்ட் சார். அப்போ இது ரெண்டும் சரி வேற எங்கேயும் கிடைக்காதா? கிடைக்கும். நம்ம ப்ராடக்ட்ல இருக்கிறது 20 மில்லிகிராம் லியூட்டினும் 4 மில்லிகிராம் ஜியாசங்டினும் நமக்கு இருக்கு ஒவ்வொரு மாத்திரையிலையும். இது ரெண்டுனா அன்றாட பாதுகாப்புக்கு நமக்கு தேவையான அளவுகள். அப்போ இது ரெண்டும் நம்ம சாப்பிடலாம். கிடைக்கும். எந்த பொருள் கிடைக்கும்? நமக்கு லியூட்டின் வேணும்னா 20 மில்லிகிராம் அன்றாட தேவைக்கான லியூட்டின் வேணும்னா 3 கிலோகிராம் கேரட் சாப்பிடணும். 4 மில்லிகிராம் ஜியாசங்டின் வேணும்னா அந்த புரோக்கோலின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு மேட்டுக்குடி மக்கள் சாப்பிடுற வெளிநாட்டு தாவரம், இது நம்ம முட்டைக்கோசு சொல்லுவோம்ல, அதோட காலிஃபிளவரோட இன்னொரு வகை. அது 111 கப்பு காலிஃபிளவரும் 5 முழு சோளமும் 41 ஆரஞ்சு பழமும் சாப்பிட்டா இது கிடைக்கும். இது நமக்கு சாத்தியமா? இது சாத்தியம்னா நம்ம அந்த இது சாப்பிட தேவையில்லை. ஆனா இருந்தாலும் அதை சாப்பிட சாத்தியம் இருந்தாலும் நமக்கு சாப்பிடுவதற்கு பணமும் அல்லது சாப்பிடுறதுக்கான மெனக்கெடுதலும் சாத்தியமா இருந்தாலும் அதுல உள்ளது முழுமையாக உடல் உள்வாங்கமாங்கிறது தெரியாத ஒரு விஷயம். ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான சரியான அளவு சரியான வகையில இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சார். அது கொடுத்ததுதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ. நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் எப்பேற்பட்ட சிந்தனைகள்ல வருது? ஏன்னா அதுதான் ஆர்சிஎம்மோட இணைபவர்கள் இந்த எண்ணத்துல இருந்தா மட்டும்தான் அப்படிப்பட்ட பொருள்களை தர முடியும். அப்படிப்பட்ட சிந்தனையில தரக்கூடியவர்கள் மட்டும்தான் ஆர்சிஎம் கூட இணைய முடியும். ஆர்சிஎம்மோட 2 கலக்க முடியும். அப்படி கலந்ததுதான் நியூட்ரிஷன் நிறுவனம். அதனாலதான் ஒவ்வொரு சிந்தனையிலையும், ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும், ஒவ்வொரு துவக்கத்திலையும், ஒவ்வொரு இறுதியிலையும் மிக சிறப்பான பொருட்களை தரணும் எண்ணம் மிக மலிவான விலையில் நம் மக்களுக்காக. அதனாலதான் இது உலகத்திலே தலை சிறந்த லியூட்டினும் ஜியாசங்டினும் தயாரிக்கக்கூடிய நிறுவனமான லியூட்மேக்ஸ் 2020 என்ற நிறுவனத்திலிருந்து நம்ம பேட்டர்னை வாங்கி அதை நம்ம தயாரிக்கிறோம்.
இதுல 20 மில்லிகிராம் லியூட்டின் இருக்கு, 4 மில்லிகிராம் ஜியாசென்டின் இருக்கு, கூடவே இலவசமாக நமக்கு பீட்டா கேரட்டின் இருக்கு, வைட்டமின் இ இருக்கு. இப்பேற்பட்ட சிறந்த பொருள் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிடைக்குங்கிறது நம்ம உணர்ந்தால் மட்டுமே இதோட பலத்தை செய்ய முடியும். நம்ம டைரக்ட் செல்லர்ஸ், ஆர்சிஎம் டைரக்ட் செல்லர்ஸ் நியூட்ரிசார்ஜ் பொருளை பயன்படுத்த மட்டுமல்லாமல் இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல பல கோடிகள் சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு பொருளை வச்சு. ஏன்னா பல கோடி மொபைல் போன் வித்துக்கிட்டு இருக்கு, பல கோடி கம்ப்யூட்டர் வித்துக்கிட்டு இருக்கு, பல கோடி பேர், பல்லாயிரம் கோடி பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது, இன்னும் சேதாரமாக போகுது. அத்தனை பேரையும் காப்பாற்ற போறோம், அல்லது அத்தனை பேருக்கு இது அவசியமானது. அதை நம்ம கையில வச்சிருக்கிறோங்கிறது துணிவும் தைரியமும் தெளிவும் இருந்தா இதை நம்ம பணமும் சம்பாதிக்கலாம், அத்தனை மக்களையும் காப்பாற்றலாம், ஆர்சிஎம்மோட கனவை நிறைவேற்றலாம், ஆர்சிஎம் கனவுக்கு துணை வந்த நியூட்ரிசார்ஜ் நிறுவனத்தோட கனவையும் நிறைவேற்ற முடியும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. எஸ் சார். இப்போ இது ஏன் சாப்பிடணும், ஏன் இதை சாப்பிடணும்? இது சாப்பிடுறது என்ன ஒரு சாரி யாராவது சாப்பிடணும், சாரி மன்னிக்கணும், யாராவது சாப்பிடணும்? 14 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் சாப்பிடணும். அல்லது யாரெல்லாம் மொபைல் போன், லேப்டாப்பு, இந்த மாதிரி கணினிகளை பயன்படுத்துறவங்க எல்லாரும் சாப்பிடணும். அப்போ யாராவது மிச்சம் இருப்பாங்களா? இதுக்கு சாப்பிட வேண்டாம் என்ற ஆட்கள் யாரும் மிச்சம் இருக்க மாட்டாங்க. இது எப்ப சாப்பிடணும்? ஒரு கேப்சூல் டெய்லி சாப்பிடணும். ஒரு கேப்சூல் டெய்லி சாப்பிட்டா போதுமானது. இப்ப நான் கூட நீ காலைல காமிச்சேன், இப்ப கொஞ்சம் எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. அந்த ஒரு டேப்லெட் டெய்லி போடுறேன். இப்ப எனக்கு கண்ணாடியை கலட்டிட்டு இப்ப பார்க்க முடியுது, ஏன்னா இது தொடர்ந்து சாப்பிடறதுனால. ஆனா இது 20-25 வயசுல நான் இருக்கும்போது இது கிடைச்சிருந்தால் எனக்கு கண்ணாடியே அவசியப்பட்டிருக்காது. ஏன்னா அப்ப கிடைக்கல, எனக்கு நிறைய சேதாரம் ஆயிடுச்சு. அந்த சேதாரத்தில் மீண்டு வர்றேன், இப்ப கலட்டிட்டும் பார்க்கக்கூடிய சூழலுக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு நாள் ஒரு கேப்சூல் சாப்பிடும்போது இது என் செரிமானமாகி ரத்தத்தின் மூலமா போய் என் விழித்திரையின் மேல் படிந்து விடுகிறது. படிந்து அந்த எதிரியை கைப்பற்றுவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிக்குது. இதோட சிறப்பான செயல்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இனிமேல் விழித்திரைக்கு ஏற்படுற சேதாரங்களை தடுத்து நீலக்கதிர்வீச்சோட அத்தனை பலத்தையும் செயலுக்கு செய்து அந்த விழித்திரையை காப்பாத்துது. அடுத்தது என்ன செய்யுது? கண் அந்த வறட்சி அடைவதை, அந்த டியர்ஸ்ங்கிற கண்ணீர் வருவதற்கான சொட்டு மருந்துகளை வாங்க அவசியம் இல்லாத ஒரு நிலையை கண்ணுக்கு ஆரோக்கியமாக ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து என்ன செய்யுது? இது கண்ணுக்கு வயது முதிர்வதால் ஏற்படுற செயல் இழப்பு அல்லது பலவீனத்தை விரைவா செயல்பட விடாம இயல்பா நடக்கிறதுக்கான அது சரியான காலத்துல சரியானமா நடக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து என்ன செய்யுது? இது கண்ணுக்கு ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸ், இது டாக்ஸின்ஸ் என்பது நச்சுக்கள் தூசிகள் மூலமா மட்டும் வர்றதுல இந்த நீல கதிர்வீச்சும் நச்சு தான். அது போய் அங்க குவியும் போது அதையும் நீக்கிறதுக்கான வேலையை செய்யுது. அடுத்தது இது உங்களுக்கு நீண்ட காலம் ஆரோக்கியமான கண் பார்வையை பெறுவதற்கு உதவுது. இது எப்போது வரை சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, எப்போ வரையும் உங்க கண் பார்வை ஆரோக்கியமா இருக்கணுமோ அப்போ வரையும் சாப்பிட்டே ஆகணும். நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு ஆர்சிஎம்மோட அதிசயம் என்னன்னு பாத்தீங்களா, நியூட்ரிசார்ஜர் அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு சிறந்த உலகத்தரம் வாய்ந்த பொருள், அந்த பொருள் அதுக்கு நம்ம போட்டியாளர்கள் பக்கத்துல பாருங்க, என்னது நியூட்ரிலைட்டோட ஒன்று இருக்கு, நியூ ஐசைட் ஒன்று இருக்கு, விஷன் கார்டன் ஒன்று இருக்கு. 3 பொருள்கள் சர்வதேசத்துல ஜாம்பவன்களா திகழ்றாங்க அவங்க கண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு. ஆனா நம்மள்ட்ட பாருங்க, அவங்க பக்கத்துல உள்ள பாருங்க, நம்ம 20 மில்லிகிராம் லியூட்டின் இருக்கு, ஆனா 10 மில்லிகிராம் தான் நியூட்ரிலைட்ல இருக்கு. 3.2 மில்லிகிராம் தான் இருக்குது நியூ ஐசைட்ல. விஷன் கார்ட்ல 10 மில்லிகிராம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2ல பாதி இருக்கு, 1ல ஒரு 5 மடங்கு குறைவா இருக்கு. அடுத்து ஜியாசென்டின் 4 மில்லிகிராம் நம்மள்ட்ட இருக்கு, நியூட்ரிலைட்ல இல்லவே இல்லை. ஆனா லியூட்டின் இதுல நியூ ஐசைட்ல 0.2 மில்லிகிராம் தான் இருக்கு. எத்தனை மடங்கு நம்மகிட்ட அதிகம் இருக்கு பாருங்க. அடுத்து விஷன் கார்ட்ல 5 மைக்ரோகிராம் தான் இருக்கு. இவங்களாவது 0.2 மில்லிகிராம், இது 5 மைக்ரோகிராம் தான் இருக்கு. அப்ப எத்தனை மடங்கு நம்மகிட்ட அதிகமா இருக்கு. அடுத்தது மெசோசியாசென்டின்ங்கிற அடிஷனல் விஷயம் 1 மில்லிகிராம் மினிமம் நம்மகிட்ட இருக்கு. இவங்க 3 பேருமே கிடையாது. அதே நியூட்ரிலைட் வாங்கினீங்கன்னா 2159 ரூபா 60 டேப்லெட்டுக்கு. அதுல பாதி போட்டீங்கன்னா 1075 ரூபா செலவாகுது. நம்ம வெறும் 540 தான். இங்க 10 டேப்லெட்டுக்கு 209 ரூபா பாருங்க. அப்ப 30 டேப்லெட் என்னாச்சு? அது 600 சில்லறை ஆகுது, நம்மளோட அதிகமாகுது. இங்க விஷன் கார்டு பாத்தீங்கன்னா 480 30 டேப்லெட்டுக்கு. அந்த விஷன் கார்டுல எதுவுமே கிடையாது, மைக்ரோகிராம் தான் இருக்கு. இப்பேற்பட்ட அருமருந்தா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பத்தை புரிஞ்சு நம்ம எல்லாருக்கும் சேர்ப்போம். டாக்டர்.